ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். 1 மணி நேரத்தை உங்க உடலுக்காக நீங்க செலவு பண்றவங்களுக்கு பாராட்டுகள். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். 1 மணி நேரத்தை செலவு பண்ணா 7 மணி நேரம் குறையும். 160 மணி நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். அது மட்டும் இல்ல, நம்ம அதை செய்யலைன்னா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பிசினஸ்ல, இல்ல என் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன்னா, சென்னையில இருந்து நாமக்கலுக்கு இந்த கூட்டத்தை அட்டன் பண்றதுக்காக நான் ரொம்ப அவசரமா போறேன், இல்ல வேற அவசரமா போறேன், பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, எப்படி நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு விடுமோ, நிறைய அறிவாளிகளுடைய பயணம் உடல்நல கோளாறினால் பாதியிலேயே தடைப்பட்டு போகுது. நீ பாருங்க, பெரும்பாலும் கோவிட் நேரத்தில் உள்ள போன மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உடல்நலத்தை பார்த்துக்கிட்டவங்கலாம் 90% திரும்பி வந்துட்டாங்க. பார்த்துக்காதவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பர் திருமூலர். உடம்பு நல்லா இருந்ததுன்னா உயிர் அதுல தங்குண்டார். உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு போயிட்டார். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு ஏன் செய்வோம். நீங்க நினைச்சு பாருங்க, அரும்பு கோணலா இருந்தா மலர் குன்றாது, மனம் குன்றாதான். கரும்பு கோணலா இருந்தா வெள்ளம் வந்துருமா, அதுல இருந்து வெள்ளம் எடுத்துடலாமா. இரும்பு கோணலா இருந்தா அது அங்குசமாக்கி யானையை வெல்லலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவேன். விசையொரு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். யார் சொல்றா? பாரதி. அவருக்கு அது கொடுத்து வைக்கல, இல்லைன்னா எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒரு மாமனிதன் பாருங்க, உணர்ந்து சொல்றார். மனோன்மணியம் சுந்தரனார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. யமன் வந்து காலை தொட்டு கும்பிட்டு, காலையில சாயந்தரம் நடக்கிறவங்க காலை தொட்டு கும்பிட்டு ஓடுறோம். யோசித்து பாருங்க. அருமை உடலில் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழுமே. பெரிய பாட்டு, நேரம் கருதி கொஞ்சமா சொல்லியிருக்கேன். இதை ஏன் சொல்றேன்னா, தயவு செய்து மனதையும் உடலையும் சேர்த்து ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க்டுன்னு சொல்லி அதை சேர்த்து பராமரிப்பவர்கள் மட்டுமே தன்னுடைய திறமையும் ஞானமும் வளரும் போது அந்த பதவிகளை பெற்று அதை நிர்வகிப்பதற்கு ஏற்ற உடலும் மனமும் அறிவும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். 40-50 கடந்தவர்கள் தயவு செய்து இதை ஞானமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை சொல்லுகின்றேன். சரி, எல்லாரும் தேடி ஓடுறது பணம்.